கோவையில் எரிந்த நிலையில் பெண் ஆசிரியையின் உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் இது கொலையா தற்கொலையா என்பது குறித்து காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கோவை மதுக்கரை அருகே நாச்சிபாளையம் பகுதியில் அடையாளம் தெரியாத பெண்ணின் உடல் எரிந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. உள்ளூர்வாசி ஒருவர் தீ எரிந்து கொண்டிருந்ததை பார்த்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார். இந்த சம்பவம் கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து டிஎஸ்பி சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவங்க நேற்றுக்கு ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகல, வீட்டில் இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. வெளியில் அவங்களோட வெஹிக்கிள் இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் நேற்றுக்கு ஈவினிங் ஒரு 6 மணி போல் அவரோட பையன் அவங்க அம்மா காணன்னு தேடும்பொழுது அந்த வண்டியை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அதன் பிறகு நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் தராங்க அம்மா காணன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலையில் நமக்கு தகவல் தெரிஞ்சது பார்க்கும்போது அவங்களுடைய சடலம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். பேசிக் ஃபோரன்சிக் டீம் அண்டு டாக் ஸ்குவாடு எல்லா டீமும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, விசாரணையில் இருக்குது. எரிந்த நிலையில் கிடந்தது வழுக்குப்பாறை அரசு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர் என்றும் அவரின் பெயர் பத்மா என்றும் தெரிய வந்துள்ளது. கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள மக்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தடயவியல் நிபுணர்கள் நிகழ்விடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து செய்தியாளர் சுதீஷ்.